ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து அவினாஷ் அண்ட் தீஷல் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எலிமினேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் நமக்கு இருந்தது தெரியுமா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம சாண்டி மாஸ்டர் என்ன சொன்னார்னா எலிமினேஷன் பண்ணலாம் தான்ப்பா இருந்தோம் நாங்கள். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி நேரத்தில் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு அனுப்புவோம், உங்களுக்கு வந்து இது ஒரு சான்ஸாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸில் போட்டி போட போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எத்தனை பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரியா ரூத் அண்ட் அரவிந்த் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்தர்வ கோட்டையை தேடி ஒரு ஜேர்னலிஸ்ட் வராருங்க. அண்ட் பிரதீப் வந்து ஒரு வயசான ஒரு கெட்டப் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு எப்படிங்க போகணும் அப்படின்றப்போ, என்னது கந்தர்வ கோட்டைக்கு போகணுமா நீங்க, அங்கே வந்து 2 சமாதி மட்டும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க டான்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க சமாதி நிலையில் எந்திரிச்சு வந்து ஆடுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த எப்படி சொல்றதுன்னா அவங்களோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்களோட அந்த மேக்கப் எல்லாமே செமையாக இருந்தது. இன்னொன்று எனக்கு அவங்க மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கழுத்து கையெல்லாம் ஆட்டுறப்போ அப்படி இந்த எலும்பு முடிகிற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டை வேற போடுறாங்க இல்லையா, அது இன்னும் பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணுது. அதை பார்க்குறப்போ அப்படியே ஒரு செம ஃபீல் ஒன்று கிடைக்குது. அவங்களோட கான்செப்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து இப்படி பேக் பெண்ட் பண்ணியிருப்பாரு. ரியா ரூத் பார்த்தீங்கன்னா அப்படியே டபாக்குன்னு ஏறி அவர் மேலே உட்காடுறாங்க. அது வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அரவிந்த் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் பார்ட் ஒரு கையோட ஷோல்டரை மட்டும் அப்படியே பிடிச்சி அவங்கள வந்து ஸ்பின் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காலை பிடிச்சி ஃப்ளோரில் ஸ்பின் பண்ணி அப்படியே தூக்கி முதுகில் உட்கார வைப்பார் ஒரு மாதிரி கண்டினியூஸா. அது நல்லா இருந்தது. இது நீங்க வந்து ப்ரோமோலே பார்த்திருப்பீங்க. அதாவது அரவிந்த் நேரா நின்றுப்பாரு, ரியா ரூத் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சைட் டவுனா இருப்பாங்க. அந்த காலை வந்து இப்படி ஒரு மூஞ்சி கிட்ட வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபுல் சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே அந்த பவுடர்லாம் இருக்கும், அது மேல நின்று சில சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது நல்லா தான் இருந்தது பாக்கிறதுக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் வந்து நல்லா இருந்தது, அழகா இருந்தது. அதாவது குழந்தைங்க எல்லாம் வந்து விளையாடும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு பாக்கிறதுக்கு. நான் அவர் சொல்ல சொல்ல எனக்கு வந்து நான் பார்த்த அந்த விதமே வந்து வேற மாதிரி மாறிக்கிட்டே வந்தது. இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த சூச்சு மாதிரி சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை போடுங்க, இப்போ நீங்க அதே திரும்ப பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படியே சும்மா பர்ஃபெக்டா சிங்க் ஆச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இதுக்கும் எனக்கு அந்த ஒரு வியூவே வந்து மாத்திட்டாரு சாண்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவரால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் லைட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரிக்ஸ் அண்ட் டாலி வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அரவிந்த் சொல்றாரு. அவங்களுமே ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் நம்மளாம் ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணிகுமாரி அண்ட் அபினவ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஏன்னா ப்ரோமோ பார்த்ததுலேருந்து ஐயோ இவங்க என்னதான்டா சொதப்பினாங்க, என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா திரும்ப கேஜிஎஃபோட கான்செப்ட் தாங்க எடுத்து பண்றாரு. அதாவது இவர் வந்து அந்த கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரியும் அண்ட் ராணி வந்து அவர் கையில இருக்கக்கூடிய அந்த கன்னு மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் பண்றாங்க. அது ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. அந்த பாக்ஸ்ல இருந்து கன் எடுக்கிற மாதிரி இல்ல. ஸோ உள்ள இருந்து ராணிகுமாரி வெளில வரதா இருக்கட்டும், வெளில வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா ஒரு மாதிரி இப்படி பிடிச்சி ஸ்பின் பண்ணுவாங்க, அடுத்து அவங்க ஸ்பின் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இவங்க இதுல பெஸ்ட், அதாவது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததுல ரொம்ப யூனிக்கா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபினவ் வந்து கீழே இப்படி உட்காந்துடுறாரு. ஸோ அவரோட காலை வந்து ராணிகுமாரி வந்து இப்படி பேக் ஒரு மாதிரி திரும்பி பிடிச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே இவர் வந்து ரோல் பண்ற மாதிரி இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தது பாக்கிறதுக்கு. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸை பாக்குறப்போலாம் எனக்கு அப்பப்போ அபினவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அபினவ்னாலே ஜென்ரலா வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ரொம்ப அப்படி பப்ளியா இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்றப்போ அவர்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆன ஒரு ஃபீலிங். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அங்கங்க லைட்டா அந்த கோஆர்டினேஷன் மிஸ் உண்மையிலேயே இருந்துச்சுங்க, ரொம்ப லைட்டா இருந்தது. ஆனா என்ன அப்படின்னா அதோட அதர் சைடு அவங்க பண்ண லிஃப்ட்ஸ், ஒரு ஃப்ளோர் மூமெண்ட்ஸ், அந்த ஸ்டன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன மைனஸஸுமே இருந்தது உண்மையா ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி. அண்ட் இதுல நான் முக்கியமா ஒன்று சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணிகுமாரி அண்ட் கை காலு இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ தனியா கலட்டி திரும்ப அட்டாச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நின்றுட்டு இருக்காங்க, இந்த கை இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகுது, அதே மாதிரி கால் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கால அந்த பக்கம் வரைக்கும் போதுங்க. அப்படியே ஐயோ அதுவும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல எல்லாம் கேட்கறப்போ ரொம்ப மேம் காட்டினாங்க. அவங்களும் அப்படியே ஊன்னு பயந்துட்டாங்க. ஆனா சான்ஸே இல்ல, செம்ம ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ அதுதான் எனக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறப்போ செம்மையா இருக்கு அப்படின்னு தோணிட்டே இருக்கு. அண்ட் நடுவில் பாத்தீங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் மிஸ் அண்ட் அபினவோட எனர்ஜி ஒரு மாதிரி டவுன் ஆகுறது எல்லாமே தெரியுது. ஐயோ இது மட்டும் இல்ல அப்படின்னா இது சம் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கும், இவங்க சொதப்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க எனக்கு வந்து. ஜட்ஜஸும் பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க, ஏன்னா அவங்க லிப்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுப்பா, ஆனா ஏன் இப்படி கோஆர்டினேஷன் வந்து உங்களுக்கு மிஸ் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க போன வாட்டி அந்த ஹோவர் போர்டு வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து செம இன்டர்நேஷனல் லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க தெரியுமா. உண்மையிலேயே அது சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் அந்த சாங்குக்கும் இதுக்கும் செமையா இருந்தது. நான் நினைக்கிறேன் அவங்க அதை ஒன்னு டிடிஎஃப்ல பண்ணிருக்கணும், இல்ல அதை வெயிட் பண்ணி அவங்க ஃபைனல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க ஃபைனலே கூட வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வாட்டி அவ்வளோ ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இப்போ இப்படி ஆடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் நாங்க வந்து உங்ககிட்ட இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றோம், இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, ஏன் இதே திரும்ப திரும்ப பண்றீங்கன்ற மாதிரி அவங்க எல்லாம் ஓரளவுக்கு டிசப்பாயிண்டடா இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ லைட் வந்து கொடுத்துறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியோ வந்து ஏதாவது பண்ணணும் இல்லையா. ஸோ அவரு என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு நடிக்க சொல்றாரு, ஒரு டைலாக் சொல்லிட்டு நாங்க வந்து சொல்ல போறோம் அப்படின்ட்டு. அங்க இருக்கவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ். ஸோ ராணிகுமாரி வந்து அவங்களோட அந்த ஏவிலேயே பேசியிருப்பாங்க, நான் அடிச்ச 10 பேரும் டான் தானா அப்படின்னு. அந்த டைலாக வந்து சொல்ல சொல்றாங்க. அவங்களுக்காக வரவே மாட்டேங்குது. ப்ராம்ப்ட் பண்ணி சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ண சொன்னா கூட
பயங்கரமா வந்து சொதப்பிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஃபன்னா இருந்தது. இதோட காமெடி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தீஷால கூப்பிட்டு ஒரு சாமி 2 சாமி அந்த டைலாக் ஹிந்தியில சொல்லி ஏக் பகவான் தோ பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே போவாங்க. கடைசியா வந்து நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படிங்கிற டைலாக் மட்டும் நான் போலீஸ் இல்ல புர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம கியூட்டா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இது பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் எந்திரிச்சு எனக்கு ஜட்ஜஸும் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சரி நம்ம ஸ்ரீதேவி மேம் ரொம்ப வந்து என்னன்னா நம்ம சூர்யா தேவா அந்த டைலாக் ஏன் தேவாடா இது அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்ச நேரம் பண்ணாங்க. உண்மையிலே நல்லா தாங்க இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரியோ அண்ட் ஸ்ரீதேவி மேமும் பண்ணாங்க. இது நீங்க ப்ரோமோலயே பார்த்திருப்பீங்க. சரி இப்போ இதெல்லாம் விட்டு நம்ம திரும்ப டான்ஸுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் பிரதீப் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்களோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம அஸ்தியை இவங்க கரைக்க வேண்டியதுல நம்ம அவங்க அஸ்தியை கரைக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பசங்களோட அஸ்தியை வந்து கரைக்கிறாங்க. அவங்க இறந்துட்டாங்க, அதாவது ஒண்ணு சேர முடியாம அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ அதை சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப பிடிச்சது ஏன்னா அஸ்தியை கரைக்கிறோம்னா கரெக்டாக அவங்க பாடி ஃபுல்லாக அந்த பவுடர் அப்படியே இருந்தது. அவங்க அப்படியே ஆடுறப்போ அது செம்ம மேட்ச், நல்ல ஒரு தாட், அது நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிரதீப் எடுத்தோன்னு ஒரு ஸ்பின் ஒன்று பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரிங்க இப்படி பிளாட்டா இப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே 10 கீழே விழுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியங்கா அப்படி பெண்ட் பண்றப்போ பிரதீப் அப்படியே மேலே ஏறுறது, பிரியங்காவை ஒரு கையில ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்பின் பண்றது, அப்புறம் மேலே ஸ்பின் கீழே ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்டன்ஸ் உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. எனக்கு இவங்களோட என்டையர் பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் முடியறப்போ பாத்தீங்கன்னா அந்த அஸ்தி அவங்க கரைக்கிறாங்க அப்படின்றப்போ அதுக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி அவங்க அப்படியே கரைஞ்சு கீழே போற மாதிரி அப்படியே அந்த படியில அப்படியே ஒரு ஸ்லிப் ஆகி கீழே போற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லா பிடிச்சிருந்தது, நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. கோஆர்டினேஷன் மிஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொன்னாங்க. நான் அதை சரியா பார்க்காம விட்டுட்டேன். பட் எனக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லோவா ஃபீல் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீப் தனியா நின்றுட்டு 2 சைடும் வந்து பாத்திரத்துல வந்து அந்த பவுடர் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அவர் போடணும். அந்த இடத்துல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தது. அதாவது அவர் வந்து அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்ட மாதிரி அள்ளி அள்ளி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா, அதுல எதுவும் பேட்டர்னோ எதுவும் வரல. அந்த இடத்துல கொஞ்சம் அவர் அவசரமா பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா அதையும் தாண்டி இன்னும் நிறைய பிளேசஸ்ல நீங்க அவசரமா பண்ணிட்டீங்க. அதுவும் பிரியங்காவை வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு இதுல பாத்தீங்கன்னா பிரதீப்புக்கு பின்னாடி அவங்க வந்து அந்த பாட்டில பவுடர் வச்சுட்டு அந்த இது ஒன்று அடிக்கடி இதெல்லாம் பண்றாங்க எல்லா பர்ஃபார்மன்ஸ்லயும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ அது நீங்க வந்து அதை எடுத்து பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது உங்க மைண்டுக்கு வந்துருச்சு. நீங்க ஸ்டெப்ஸை வந்து ஹாஃப் தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு அது என்டையர் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ இதெல்லாம் நான் சரியா நோட் பண்ணல. ஏன்னா வந்து அவங்க பண்ண மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருந்ததுனால நான் மேபி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஜட்ஜஸ் வந்து இவங்களுக்குமே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து இந்த கான்செப்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க டிடிஎஃப்க்கு. அண்ட் ரம்மா மேம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து எனக்கு கான்செப்டே வந்து தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் இறந்துட்டீங்க ஒன்றும் சேர முடியாது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஹாப்பியாக பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அப்போவுமே நீங்கள் ரொம்ப சோகமாக தான் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராணிகுமாரி, அபினவ், அதுக்கப்புறம் இந்த ஜோடி அண்ட் கடை பார்த்தீங்கன்னா குருநாத் அண்ட் அருணிமா நேத்தே பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்க 3 பேருக்குமே வந்து எல்லோ லைட் வந்து கிடைச்சிருது. ஸோ அதான் நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த வாட்டி நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சீரியஸாக தான் அந்த சாண்டி மாஸ்டர். பட் கடைசியாக நோ எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி நம்ம டிடிஎஃப்பும் யார் வின் பண்ணா அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அவினாஷ் அண்ட் தீஷா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரவிந்த் அண்ட் ரியாரூத்தோட பெர்ஃபார்மன்ஸ்ல கடைசியாக சாண்டி மாஸ்டர் வந்து அந்த சில கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறப்போ அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவர் பேசுறது வந்து பிடிக்காத மாதிரி இருந்தது, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் எல்லாருமே அவினாஷ் தீஷல்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் இந்த கொஸ்டினை கேட்குறேன். இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை டிடிஎஃப் வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு எபிசோட நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வீக்கோட வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.